சூப்பரான மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறேன். முதல்ல கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். ஒரு மண் சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 4 பூண்டு கட்டி உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டும் வெங்காயமும் நிறைய போட்டால் குழம்பு நல்லாயிருக்கும். இது கூட 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்காக நான் இப்போவே கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் ஒரு 6 கத்திரிக்காய் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கின பிறகு மொச்சக்கொட்டை 2 விசில் வச்சு எடுத்துருக்கேன். அந்த வேக வச்ச தண்ணியோடு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு புளியை கரைச்ச தண்ணியும் இதோட சேர்த்துடலாம். காரத்துக்கு தகுந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நான் வீட்டில் அரைச்ச தூள் தான் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து உப்பு காரெல்லாம் சரி பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இடையில எடுத்து கிண்டி விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு கெட்டியாகிடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.